எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயமாக இருந்தால் பெட்டர். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டு பூண்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பூண்டையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு ஆட் பண்ணுறது தான் டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். அப்புறமேட்டு தக்காளி, ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு இந்த தண்ணியாக எடுத்து வச்சோம்னா அந்த கருவாடை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான கருவாடு தொக்கு வந்து தயாராகிடுச்சு. இது எல்லா விதமான சாதத்துக்குமே